ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராகி சேமியாவில் குழையாமல் ஸ்வீட்டாகவும் காரமாகவும் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 1 லிட்டர் தண்ணியில் தேவையான அளவு உப்பு சேர்த்து ராகி சேமியாவை சேர்த்து 3 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணி வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா தடவி விட்டுட்டு நம்ம ராகி சேமியாவையும் அதில் எடுத்து வச்சுட்டு வாணலில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இட்லி பானையில் வேக வைக்காமல் இதில் வேக வச்சோம்னா இட்லி பானை கழுவுற வேலையும் மிச்சம், சேமியாவும் நல்லா உதிரியாக வந்திருக்கும். வாணலில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து ராகி சேமியாவை பாதி சேர்த்து 1 ஏலக்காவை தட்டி சேர்த்து தேங்காய் துருவல் நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா ஸ்வீட்டான ராகி சேமியா ரெடி ஆயிரும். இதை நம்ம ஏலக்காவும் நெய்யை சேர்த்து வணக்கிறதுனால செம்ம மணமாக இருக்கும். வேறு ஒரு வாணலில் வெங்காயம், பச்சை மிளகா, கடலப்பருப்பெல்லாம் தாளிச்சிட்டு ராகி சேமியாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா காரமான ராகி சேமியாவும் ரெடி, ஸ்வீட்டான ராகி சேமியாவும் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காம